அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட் அப்படின்னா இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுநருக்குமான ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திலையுமே எல்லாருமே நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஒரு வழியாக அதற்கான செலக்டான இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுமே வந்து எப்போ நாங்கள் வெளியிட போகிறோம், எந்த டேட்டில் இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மகிழ்ச்சிகரமான தகவல் என்னன்னா, செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, இது வரைக்கும் ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் சரி கட்டுநருக்கும் சரி இந்த 2 போஸ்டிங்க்கும் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அனைவருக்கும் சற்று முன்பிலிருந்து எஸ்எம்எஸ் வழியாகவும், அதாவது அப்ளை பண்ணும்போது நம்ம ஒரு மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு ஓடிபி வர வச்சு வெரிஃபை பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலிமாவும் மெயில் மூலிமாவும் அனுப்ப போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் பார்க்க போகிறோம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, எந்த தேதியில் இருந்து அதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும், அதற்கான அப்டேட்டையுமே நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம், இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நேர்மையான முறையில் நடந்திருக்கிறதா, அதற்கான அப்டேட் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அரசு வேலையை, இந்த ரேஷன் கடை வேலையை விற்பனையாளர் பதவியையும் கட்டுநர் பதவியையும் நேர்மையான முறையில் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா, என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, நம்முடைய டாக்குமெண்ட்டுக்கு, அதாவது நாங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறாங்க, ஸோ நம்ம நேர்காணலுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, டோட்டல் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கணும், என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதவி வந்து வேலை வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்ன கட் ஆஃப் இருக்கணும் அப்படின்றத தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் காமனாக கேட்குற ஒரே கேள்வி, 95% பீப்புள்ஸ் வந்து கேட்குற ஒரே கொஸ்டின் என்னென்னா, இந்த வேலையை காசு கொடுத்து வாங்கிடுறாங்களே அது உண்மையா பொய்யா, ஸோ அதற்கான அப்டேட் நீங்கள் ஃபஸ்ட்டில் தெளிவாக கொடுத்துடுங்க. ஸோ ஏன்னா இந்த வேலைக்காக தான் நான் நம்பிட்டு இருக்கேன், ஸோ இந்த வேலை எனக்கு கழிச்சே ஆகணும், ஏன்னா ரொம்ப ஃபேமிலி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருந்தீங்க. ஸோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் எல்லா கமெண்ட்டையுமே நான் படிப்பேன், சரிங்களா. ஸோ இந்த கமெண்ட்லாம் படித்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும், இதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாக கொடுக்கணும் அப்படின்றத தெளிவாக நான் முடிவு பண்ணி இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். மெயினாக எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் யாருக்கெல்லாம் ரிசல்ட் வெளியாக போகுது, அந்த எஸ்எம்எஸ்லேயும் மெயிலையும் என்ன இருக்க போகுது, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மெயினாக இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர், சரிங்களா, இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து என்னைக்கிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும், ஸோ அதற்கான அப்டேட்மே தெளிவாக வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எந்த விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வேலைகளுக்காக தான் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த வேலையெல்லாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைஃபே செட்டில் ஆகும். அந்த மாதிரி வேலைகள் தான் இந்த ரேஷன் கடை வேலைகள், விஏஓ வேலைகள், ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் வேலைகள், ஸோ இந்த மாதிரிலாம் வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஈஸியாக வாங்கிக்க முடியும், அதுவே வந்து லைஃபே வந்து செட்டில் ஆகும், சரிங்களா. இந்த மாதிரி வேலைகள் தான் இது எல்லாமே, சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்தே ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, அதுவுமே எந்த விதமான ப்ராடக்ட் பேஸ் பண்ணி ஒர்க்கும் இல்லாமல், ஸோ அதே மாதிரி எந்த விதமான ரைட்டிங் ஒர்க்கும் இல்லாமல், ஓகேங்களா, எந்த விதமான ரைட்டிங் ஒர்க்கும் இல்லாமல், ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஜாப்ஸ் இல்லாமல், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஃபோனில் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். மினிமம் அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் இவ்வளோ தான் வேலையே இருக்கும். ஸோ மினிமம் டெய்லி நீங்கள் 500ரூவாலேருந்து 1000 ரூபா ஏர்ன் பண்ணணுமா, ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 93 44 77 38 60. இந்த நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள், யாரும் கால் பண்ணாதீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மெசேஜ் போடுங்க, கண்டிப்பாக நான் அப்ளை போடுவேன். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம மெயினாக இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுநருக்கும் எஸ்எம்எஸ் யாருக்கெல்லாம் வந்திருக்கு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ டவுன்லோட் பண்ணணும், ஸோ முழு அப்டேட் நம்ம தெளிவாக பார்த்தலாம், சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு. ஓகே, தேங்க்யூ. வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா,
இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் சரி கட்டுநருக்கும் சரி முதல்ல இதற்கான நேர்காணல் அதாவது இன்டர்வியூ முடிச்சிட்டாங்களா இல்லையா? ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், ஒரு 20% மாவட்டங்கள் சென்னை போன்ற பெரும் நகரங்களில் எந்த விதமான நேர்காணலும் இன்னும் நடத்த முடிக்கலை. விற்பனையாளருக்கும் சரி கட்டுநருக்கும் சரி நேர்காணலே நடக்கலை இன்னும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதற்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதற்கான அப்டேட் என்னென்னா, அனைத்து மாவட்டத்திற்கும் ஓகேங்களா 38 மாவட்டத்திற்கும் எந்த விதமான நேர்காணலும் பெண்டிங் கிடையாது. அனைத்து மாவட்டத்திற்கும் நேர்காணலை சிறப்பாக நடத்தி முடிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போது என்ன வேலைகள் போயிட்டு இருக்குது அப்படின்னா, இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஓகேங்களா, அதாவது இந்த என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ டாக்குமெண்ட் இப்போ டோட்டலாக நமக்கு 100 மார்க் இல்லையா? ஸோ அந்த 100 மார்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா 50 மார்க் நம்முடைய டாக்குமெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க, 50 மார்க் நம்முடைய நேர்காணல் இன்டர்வியூக்கு. சரிங்களா? ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் கரெக்டாக எல்லாமே சப்மிட் பண்ணியிருந்தீங்க, அவங்க கேட்ட டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக ஜெராக்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 48 49 இந்த லெவலில் மார்க் போட்டுருவாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் இல்லை, ஒரு சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணிட்டேன், ஒரு சில சர்டிஃபிகேட்டுக்கு ஜெராக்ஸ் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் மார்க்கில் கை வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் நடந்திருக்கும். அடுத்ததாக உங்களுடைய இன்டர்வியூ நேர்காணல். இந்த நேர்காணலில் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 50 கேள்வி 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஒரு சில பேருக்கு 20 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஒரு சில பேருக்கு 10 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. எப்படிலாம் மார்க் போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஒரு சில, அதாவது உங்களை எப்படி உங்களை இன்டர்வியூ பண்ணுறவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சில பேர் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இவனுக்கு நம்ம ஒரு 5 கொஸ்டின் கேட்போம், அதில் 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன்னா இவனுக்கு 45 to 50 போட்டுடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் 2 கொஸ்டின் கேட்போம், 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும், அதே மாதிரி தெளிவாக ஆன்சர் பண்ணிட்டானா இவனுக்கு 50 போட்டுருவோம். ஒரு சில பேர் 10 கொஸ்டின் அவனுக்கு கேட்போம், இவனுக்கு 5 ஆன்சர் பண்ணிட்டான் அப்படின்னா இவனுக்கு நமக்கு கரெக்டாக மார்க் போடுறோம். இந்த மாதிரி தான் மைண்ட் செட்டோட வருவாங்க உங்களை இன்டர்வியூ பண்ணுறவாங்க. சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கில் கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்காக கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருந்தால் இந்த ரேஷன் விற்பனையாளர் பதவியும் கட்டுநர் பதவியும் கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெளிவாக நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும். அப்படின்னா மினிமம் 85 90 95 97 இந்த கட் ஆஃபில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா 95 97 இந்த கட் ஆஃபில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா அதிகமான ஏன்னா இந்த வெறும் 3000 வேகன்சிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேலே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் கட் ஆஃப் வச்சு தான் இவங்களை நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆளுங்களை குறைப்பாங்க. ஓகேங்களா? ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதிகமான கட் ஆஃப் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி மெயினாக நம்ம பார்க்குறோம்னு சொல்லியிருந்தோம், வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் சற்று முன்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்ப்நெயிலே சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே கண்டிப்பாக அனைத்து மாவட்டத்திற்கும் 38 மாவட்டத்திற்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்ளை பண்ணவங்களுக்கு அனைவருக்கும் வராது. இது செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுநர் பதவிக்கும் செலக்ட் ஆகிருக்கவங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு இப்போ இறுதி லிஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே குறுஞ்செய்தி மூலிமா நாங்கள் தெரிவிச்சிருவோம், நீங்களாம் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி. அதற்காக தான் இப்போ ப்ராசஸ் போயிட்டுருக்கு, அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் கன்ஃபார்ம் வந்துடும் இன்று முதல். ஓகேங்களா? நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணும்போது கொடுத்த அந்த மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் ஆக்டிவாக வச்சுக்க பாருங்கள். சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு. எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த ரேஷன் கடை வேலை காசு கொடுத்து வாங்கிடுறாங்களே, அது உண்மையா பொய்யா? ஸோ எனக்கு அந்த அப்டேட் கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா காசு கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா நான் ஏன் இதுக்கான இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ கிடைக்குமா கிடைக்காதன்றதை தெளிவாக சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் பதவியும் கட்டுநர் பதவியும் சேர்த்தே நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த 2 போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேர்த்தே தான் 3000 வேகன்சிக்கு மேலே நம்ம கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதில் கிட்டத்தட்ட 2000 வேகன்சிக்கு மேலே ஓகேங்களா, 2000 வேகன்சிக்கு மேலே காசு கொடுத்து தான் வாங்கிடுறாங்க. சரிங்களா? அதில் எந்த விதமான
சந்தேகமும் கிடையாது. இதுதான் உண்மை நிலவரம் வெளிச்சம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓகேங்களா உண்மையே ரியாலிட்டி இதுதான். ஓகேங்களா? காசு கொடுத்து வாங்குவது உண்மை உண்மை உண்மை. ஸோ அந்த மீதி இருக்கிற இல்லையா ஒரு 1000 வேக்கன்சி அதில் தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் வரவங்க, கட் ஆஃபில் வரவங்க, ஸோ அதிக மார்க் எடுத்திருக்கவங்க, நல்லா இன்டர்வியூ பண்ணுறவங்க இதெல்லாம் அப்போ தான் வந்து உள்ளே நுழைவாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறது அந்த 1000 பேர் 2000 பேருக்கு நீங்கள் கண்ணிலே இது பண்ணி எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? மீதி இருக்கிற அந்த 1000 வேக்கன்சி ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் கண்டிப்பாக உள்ளே போகணும் அப்படின்னா மினிமம் நல்லா இன்டர்வியூ பண்ணியிருக்கணும், டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கணும். இன்டர்வியூ கண்டிப்பாக எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட் நமக்கு இன்றைக்கி கொடுக்குறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஜாப் தேவைப்படுதுன்னா மறக்காமல் எல்லாருக்குமே நம்ம வந்து நம்பர் கொடுத்துருக்கோம், செக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.